ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு சும்மா சில்லுன்னு கூலிங்கான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி, அதுவும் ஹெல்த்தியான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான வெறும் 3 பொருட்களை வச்சு இந்த மாதிரி சுவையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கங்க. ஸ்பூனாலையும் கலந்துக்கலாம், இல்லை உங்ககிட்ட விஸ்க் இருந்ததுன்னா அதால் கூட கலந்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். 1/2 கப் அளவுன்றது ஒரு 100 ml கிட்ட பால் சேர்த்துருக்கங்க. சேர்த்து இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கங்க. இது மாதிரி நல்லா தண்ணியான பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்யறதுக்கு பாத்திரத்தை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேரமெல்லாம் மாறி வரணும். இது மாதிரி கரைஞ்சி கொஞ்சம் கலர் மாறுது பாருங்கள். ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகாமல் இது மாதிரி லைட்டாக பொன்னிறமாக ஆனதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால், காய்ச்சன பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. நீங்கள் முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலந்த பிறகு பால் சேர்த்திங்கன்னா பால் திரியாமல் இருக்கும், இல்லாட்டி திரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் தண்ணீர் சேர்த்து கலந்த பிறகு பாலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கேரமல் கொஞ்சம் கட்டி கட்டிகளாக இருக்கும், அது நீங்கள் கலந்து விட பார்த்தே கரைஞ்சி பாலில் நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம கோதுமை மாவை பாலில் கரைச்சி வச்சோம்ல, அதை நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதில் அப்படியே ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு உடனே கைவிடாமல் கலந்து விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ஊற்றுனீங்கன்னா கட்டிப்படாது. பாருங்கள், இது மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்திங்கன்னா நல்லா அந்த பால்லே கோதுமை மாவு வெந்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் கொஞ்சம் க்ரீமியாக திக்காக இருக்குது பாருங்கள் பால். இது ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் இருக்க சூட்லேயே இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். நல்லாவே ஆறி எடுத்து இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஒரு 1/2 மணி நேரம், இல்லை டைம் இருந்ததுன்னா 1 மணி நேரம் கூட நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு கூலிங்காக இருக்கும். இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு இன்னொரு குட்டி பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிங்கனாலே நல்லா ஊறி சாஃப்டாகிடும். இதில் அதிக அளவில் நன்மைகள் இருக்குது. இதை நீங்கள் வெயில் காலத்துக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆனதும் ஃப்ரிட்ஜில் வச்ச ஹெல்த்தியான ட்ரிங்க்கை எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா சில்லுன்னு கூலிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கங்க. உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துட்டு ஊற வச்ச சப்ஜா விதையும் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்திங்கன்னா நல்ல மணமாக ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க. கலந்துட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ண நட்ஸ், பிஸ்தா, பாதாமை கொஞ்சமாக மேலாப்பில் தூவி குடிக்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க. இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். கோதுமை மாவு, பால், நட்ஸு, கூடவே சப்ஜா விதையும் சேர்த்துருக்கோம். எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இதை நம்ம கேரமலில் சேர்த்து செஞ்சதுனால கூடுதல் சுவையோட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு எதாவது குடிக்கணும் போல் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.